ஹலோ காய்ஸ், நாம் கோவக்காய் முட்டை துவரம் பற்றி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் இப்போ துவரனுக்கு தேவையான கோவக்காயை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கோவக்காயை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த கோவக்காய் ரொம்ப சத்து நிறைஞ்சது. நமக்கு தேவையான பொருள் மஞ்சள், பெப்பர், அப்புறம் வெள்ளைக்கூடு, கறிவேப்பிலை. இவ்வளோ மட்டும் போதும். ஒரே ஒரு முட்டை, இவ்வளோ நமக்கு இதுக்கு போதும். தேங்காயே வேண்டாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வைக்கணும். கடாயை வச்சு அந்த தண்ணி எல்லாம் போன பிறகு தான் எண்ணெயை ஊற்றணும், இல்லாட்டி தெரிச்சிடும். நம்ம இப்போ நல்லெண்ணெய் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடுகு தாளிச்சிடணும். கடுகு போட்டுட்டு உள்ளி போட்டு வத்தல் போட்டணும். வத்தல் போட்டு நல்ல பொன் நிறத்துக்கு வந்தோடனே அந்த கோவக்காய் எடுத்து நம்ம நல்லா தட்டி நல்லா வசக்கி விட்டுறணும். அப்புறம் முழுசாக வச்சுருக்க வெள்ளைக்கூடையும் எடுத்து போட்டிருக்கணும். நான் வெள்ளைக்கூடு அரைக்கலை, அதனால் முழுசாகவே போட்டிருக்கேன். அதுக்கு கோவக்காய் வேகும்போது இதுவும் வெந்துடும். கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டுட்டு, இந்த கோவக்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நல்ல டைஜஷனும் ஆகும். அதனால் இதை அடிக்கடி வாங்கி நம்ம சோறு கூட நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கூட நான் பச்சை மிளகு சேர்க்கல, பெப்பர் தான் சேர்க்கேன். ஏன்னா நல்ல மிளகும் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் நான் இந்த முட்டை துவரனுக்கு நல்ல மிளகு தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை அப்படியே அடித்து ஊற்றினா போதும். அடித்து ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வரட்டி விடணும். இது லாஸ்ட்டில் பார்க்கும்போது அசல் முட்டை மாதிரியே தான் இருக்கும். நமக்கு கோவக்காய்னே இதை தெரியாது. பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் முட்டையை போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, முட்டை மாதிரி இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.